மகாபெரியவா சரணம். கட்டுரையாளர் எஸ். கணேச சர்மா. புத்தகம் கருணை தெய்வம் காஞ்சிமா முனிவர் தட்டச்சுவர குரான் நாராயணன் அவர்கள். காமாட்சி அம்மனுக்கு மேலே ஒரு காலத்தில் பொன்மயமாக இருந்த விமானம் தங்க ரேகெல்லாம் அழிந்து வெறும் செம்பாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் மடத்துக்கு வசதி போதாது. அன்பர்களும் பக்தர்களும் கொடுப்பதை வைத்து மடம் நடந்து கொண்டிருந்தது. பல நாட்கள் பிட்சாவந்தனத்துக்காக யார் வரப்போகிறார்கள் என்று எதிர்பார்த்து காத்திருப்பது கூட உண்டு. சந்நியாச தர்மப்படி அந்த பிட்சாவந்தனத்தை வைத்துதான் பெரியவாளுக்கு பிட்சையே நடக்கும். எனவே விமானத்துக்கு தங்கரேகை பயன்படுத்தாமல் ஏன் வெறும் செம்பாக வைத்திருக்கிறீர்கள் என்று பெரியவா மேனேஜரை கேட்டபோது பணவசதி போதாது என்று அவர் தெரிவித்து விட்டார். பெரியவா ஆசாரியை வரவழைத்து எவ்வளவு பவுன் ஆகும் என்று கேட்டார். விமானமெல்லாம் கழற்றி கீழே வைக்கப்பட்டது. பார்த்துவிட்டு ஆசாரி பல பவுன்கள் வேண்டும் என்றார். அதற்கு எங்கே போவது என்ற கேள்விக்குறி பெரியவா முகத்தில். பண்ண ஆசை இருக்கு, எப்படி என்றுதான் தெரியலை என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் பெரியவா. அந்த சமயம் மகாராஜபுரம் விஸ்வநாத ஐயர் பெரியவாளை தரிசனம் பண்ண வந்தார். பெரியவா கட்டளைப்படி தேவகானம் பொழிந்தார். அவரிடம் பெரியவா, எனக்கு காமாட்சி அம்மனின் விமானத்தை தங்க ரேகால் ஒளி வீச செய்யணும்னு மிகவும் ஆசையாக இருக்கிறது. இவர்களெல்லாம் அது முடியாத காரியம், பவுனுக்கு எங்கே போவது என்கிறார்கள். பெரிய குறையாக இருக்கிறது. ஆனால் உன் பாட்டை கேட்டதும் அந்த குறை தணிந்து விட்டது. உனக்கு கனகதாரா ஸ்தோத்திரம் தெரியுமோ என்று கேட்டார் பெரியவா. சுமாராக தெரியும் என்றார் விஸ்வநாத ஐயர். அங்கே வந்திருந்த பெண்மணிகளில் சிலர் எனக்கு தெரியும் என்று முன்வந்தனர். எல்லோரும் சேர்ந்து கனகதாரா ஸ்தோத்திரத்தை முழங்கினார்கள். அதை சொல்லி முடித்தார்களோ இல்லையோ, ஒரு அதிசயம் நடந்தது. அங்கே இருந்த ஒரு தட்டில் அத்தனை பெண்களும் தங்கள் நகை நட்டுகளை கழட்டி போட்டனர். ஆச்சாரியா ஸ்லோகத்தை இன்றைக்கு சொன்னாலும் பொன்மாறி பொழிகிறதே என்று பெரியவா புலங்காகிதம் அடைந்தார். அதை அப்படியே ஆசாரியிடம் அள்ளி கொடுத்து 5 நாட்களுக்குள் தங்க விமானம் பண்ணி எடுத்து வா என்றார். அந்த பவுனை எடை போட்டு பார்த்தபோது ஆசாரி கேட்ட பவுனுக்கு ஒரு குந்துமணி கூடவும் இல்லை, குறையவும் இல்லை என்று அதிசயப்பட்டார் ஆசாரி. சர்வ வல்லமை படைத்த மகானான பெரியவா ஒன்று நினைத்தால் அது நடக்காமல் போய்விடுமா என்ன? 6 நாளில் தங்க விமானம் வந்து கும்பாபிஷேகமும் அமோகமாக நடந்தேறியது. ஒரு ஏழை பெண்ணுக்காக அம்பாள் அன்று பொன்மழை பொழிந்தாள். இன்று பல ஏழை பெண்மணிகள் மனதால் ஒன்றுபட்டு அம்பாளுக்கு நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்று விரும்பியது போல் இந்த நிகழ்ச்சி அமைந்தது. மகாபெரியவா சரணம். சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யவும் மற்றவர்களுக்கும் பகிரவும். நன்றி.